நமஸ்தே. ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் ஆர் சப்ஜி, அதாவது சவுத் இண்டியன் ஸ்டைலில் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் அது ஏன் செய்கிறோன்னாக்கா, ஒன்று நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் செய்யறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு வெஜிடபிள் போட்டு சம்டைம்ஸ் ஒரு பொரியல் செய்யறச்சே நம்மளுக்கு சில விதமான விட்டமின்ஸ் தான் அந்த வெஜிடபிள்லேருந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நம்ம கேரட்டை போட்டு ஒரு பொரியல் செஞ்சோம்னாக்கா, கேரட்லேருந்து நம்மளுக்கு அந்த பீட்டா கேரோட்டின் சத்து கிடைக்குது. அந்த பீட்டா கேரோட்டின் சத்தையே நம்ம உடம்பு விட்டமின் ஏ சத்தாக மாற்றுது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பீன்ஸ் பொரியல் செஞ்சோம்னாக்கா, அந்த பீன்ஸ் பொரியல்லேருந்து நம்மளுக்கு பீன்ஸ்லேருந்து முக்கியமாக விட்டமின் பி நம்மளுக்கு நிறையா கிடைக்குது. ஸோ அந்த விட்டமின் பி சத்து நம்மளுக்கு பீன்ஸ் பொரியல்லேருந்து கிடைக்குது. சப்போஸ் காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு ஒரு வெஜிடபிள் பொரியல் நம்ம செஞ்சோம்னாக்கா, அதுலேருந்து சி அண்ட் கே, விட்டமின் சி அண்ட் கே நம்மளுக்கு நிறையா கிடைக்குது. ஸோ இந்த பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி இது நாளையுமே போட்டு நம்ம செய்யறச்சே நம்ம உடம்புக்கு அந்தந்த வெஜிடபிள்லேருந்து விட்டமின் ஏ சத்து, பீட்டா கேரட்டின் மூலமாக விட்டமின் ஏ சத்து கிடைக்குது. கேரட்லேருந்து, பீன்ஸ்லேருந்து நம்மளுக்கு விட்டமின் பி சத்து கிடைக்குது. காலிஃப்ளவர் பட்டாணிலேருந்து சி அண்ட் கே சத்து கிடைக்குது. அண்ட் நம்ம வெங்காயமும் இதுக்கு அடிஷ்னலாக சேர்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வெங்காயத்துலேருந்து முக்கியமாக நார் சத்து, நம்ம உடம்புக்கு தேவையான நார் சத்து கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு எப்பப்போ முடியுமோ அப்போ ஒரு 4-5 வெஜிடபிளை நம்ம கம்பைன் பண்ணி இந்த மாதிரி பொரியலாக செய்யறச்சே நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கொஞ்சம் நிறையாவே கிடைக்குது. அண்ட் இட் இஸ் தட் மச் மோர் ஈஸியர். ஒரு பொரியலை கொஞ்சம் கூட கட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஒரு பொரியலுக்கு ஒரு வெஜிடபிளை கூட கட் பண்ணுறதுக்கு பதிலாக, நம்ம ஒரு பொரியலுக்கு கட் பண்ணுறச்சே கொஞ்சம் நிறையா வெஜிடபிள்ஸை கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணோன்னாக்கா இட் இஸ் தட் மச் மோர் ஈஸியர் அண்ட் தட் மச் மோர் நியூட்ரிஷியஸ். ஸோ இதை ஒரு சாதத்தோடையோ அல்லது ஒரு சாம்பாரோடையோ நம்ம சாப்பிட்றச்சே அந்த சாதத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த கார்ப்ஸ் அல்லது அந்த சாம்பார்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த பருப்புலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த புரத சத்து, ஸோ தட் மேக்ஸ் அந்த மீல் ஃபார் தட் பர்டிகுலர் டைம் நம்மளுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடச்சிடுது. ஸோ இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டு மேக். எங்கள் ஸ்டைலில், நாங்கள் சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணதான இந்த மிக்ஸ்ட் வெஜிடபிள் பொரியல் ரெசிபியை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.